என்னடா பண்றீங்க? என்ன மச்சான் ரிசப்ஷனுக்கு போட்டோ எடுக்கக்கூடாது நாங்க உங்க கூட? போட்டோவா? டேய் என்னடா ஹெவியா போட்டீங்களா? லைட்டு மச்சான். நைட்டாவா? டேய் ஏன்டா இப்படி ஸ்டேஜ் மேல இப்படி ஏறினீங்க? மச்சான் எங்க காசு போட்டு வச்சிருக்கணும் மச்சான். நீ ஒன்னும் காசே கொடுக்கல, மறந்துடாதடா. டேய் ஸ்டேஜ்ல ஏறி டென்ஷன் பத்தாதீங்க, ஒழுங்கா இறங்குடா. மச்சான் கவர் கொடு மச்சான். கவரா? என்ன கவரு? மொய் கவரு. மொய் கவரா? நீங்க தானே எனக்கு கொடுக்கணும் மொய் கவரு. ஏய் என்ன கல்யாணத்துக்குடா நம்ம மொய் கவர் பத்துக்கிறோம்? டேய் என்னடா நீங்க ஸ்டேஜ்ல ஏறி டென்ஷன் பத்தினு, ஒழுங்கா அவனை கூட்டின்னு இறங்க, அவன் சொல்லிட்டேன். மொய் கவர் கொடுறா போறேன்டா. டேய் என் கிட்ட இல்லடா மொய் கவரு. உங்க அப்பா நிக்கிற பேர் அவர்கிட்ட வாங்கி கொடு. அங்கிள். அப்ப அங்கிளா? டேய் அப்பாலாம் உங்களுக்கு இப்ப கூப்பிட முடியாது, சும்மா அமைதியாடா. ஸ்டேஜ்ல எப்படி அவரை கூப்பிடுவேன்? டேய் மதனை பாரு, நீ இப்ப கவர் கொடுக்கலாம், பொண்ணு மேலே வாந்தி எடுத்துருவோம். வாந்தி எடுப்பானா? டேய் என்ன வாந்தி எடுக்கிறான்? ஐயோ அப்பா அப்பா சொல்லுப்பா. இந்த மொய் கவர்லாம் கலெக்ஷன் ஆச்சுல, ஆமா, அதுல இருந்து ஒரு மொய் கவர் எடுத்து கூட்டிடுப்பா. எதுப்பா? அது சரக்கம். என்னது சரக்கா? ஷார்ட்ஸ் வாங்கறதுக்கு. நாளைக்கு முகத்துக்கு வேஷ்டி கட்டிட்டு உள்ள ஷார்ட்ஸ் போடணும்ல. அதான்பா ஷார்ட்ஸ், எனக்கு ஷார்ட்ஸ். அந்த இது 1000 ரூபாய் வந்துருக்குற மொய் கவர் எடுத்து ஒன்று கொடுத்துடுப்பா. அதுக்கு 1000 ரூபாய்? ஷார்ட்ஸ் அது ஜாக்கி ஷார்ட்ஸ். அதான் பாக்ஸர் டைப் 3 வாங்கினா 1 ஃப்ரீ. அது 1000 ரூபாய். அது எடுத்து கொடுத்துடுப்பா, அவனுக்கு வாங்கி வந்துடுவானுங்கப்பா. மச்சான் எனக்கு வாங்க கொஞ்சம் சேமா இருக்கு, நீ வாங்கி கொடுறா. கொடுங்க. இந்தா இறங்கடா கூட்டு. ஆமா ஆமா இருட்டா அப்பா தான் இறங்க கூட்டு இறங்க. போ போ. ஆல் தி பெஸ்ட் மச்சான். தேங்க்ஸ். பை சிஸ்டர். கிளம்பு. நம்ம கூட்டு போ. வந்துடுவானுங்க. 2 கல்யாணத்துக்கு போவோம், இவ வேற என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல. ஏண்டி கிளம்பினியா? எவ்வளவு நேரம் ரெடி ஆயிவ? ஆயா வயசாகுது, என்னவோ ஐஸ்வர்யா மாதிரி மேக்கப் போட்டுட்டு இருக்கான். ஐஸ்வர்யாவுக்கு ஆயா வயசு ஆயிடுச்சு. ஏண்டி 2 கல்யாணத்துக்கு போனா நீ என்னவோ ஆட்டிட்டு வர பொறுமையா? என்ன ட்ரம் மாதிரி இருந்தா 4 பக்கம் சுத்ததான் செய்யணும். சரி அந்த மொய் கவர் எடுத்துட்டியா? 2 மொய் கவர் இருக்கு, ஒன்னு உங்க வீட்டு கல்யாணத்துக்கு, இன்னொன்னு எங்க வீட்டு கல்யாணத்துக்கு. சரிடி. ஏண்டி உங்க வீட்டு கல்யாணத்துக்கு 100 ரூபாய் எழுதிடுவோம், எங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு 200 ரூபாய் எழுதிடுறேன். என்னது நியாயம்? உங்க வீட்டு ஆளுங்களுக்கு 200 ரூபாய் எழுதுறீங்க, எங்க வீட்டு ஆளுக்கு 100 ரூபாய் எழுதுறீங்க. நாங்க அப்படின்னா கேவலமா போயிட்டோம். ஏண்டி உங்க வீட்டு ஆளுங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரும்போது எவ்வளவு எழுதுனாங்க? 100 ரூபாய் தான் எழுதுனாங்க, அதை தான் எழுத முடியும். ஏன் உங்க வீட்டு ஆளுங்க மட்டும் என்ன எழுதுறாங்க? அவங்க 100 ரூபாய் தானே எழுதுனாங்க. ஏன் 100 ரூபாய் எழுதிட்டு போகல? ஏன் 200 ரூபாய் எழுதுறீங்க? ஏண்டி எங்க வீட்டு ஆளுங்க 100 ரூபாய் எழுதுனா நான் 100 ரூபாய் எழுதணுமா? எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய் எழுதுனா தான் எனக்கு ஒரு கௌரவம். என்னங்க அப்ப எனக்கு கௌரவம் கிடையாதா? என்ன கௌரவம்? ஏண்டி எப்போ நான் உனக்கு தாலி கட்டணும், என் கௌரவம் தாண்டி உங்க கௌரவம் தான் என் கௌரவம். இது புரியல உனக்கு? ஆமா பொல்லாத கௌரவம். என்னவோ ஊருக்கு கல்யாணத்துக்கு போனா என்னவோ வெள்ளி விளக்கும் பித்தளை குடமும் எழுதுற மாதிரி எழுதுறது 100 ரூபாய். இதுக்கு 1008 பேச்சு வேற. ஏண்டி உங்க குடும்பத்துக்கு 100 ரூபாய் போக வேண்டிய பிச்சைக்கார குடும்பம், இந்த 100 ரூபாய் ஜாஸ்தியா உங்களுக்கு? யாருக்கு பிச்சைக்கார குடும்பம்? உங்களுக்கு பிச்சைக்கார குடும்பம். கோயில்ல உண்டகட்டி வாங்கி தந்த குடும்பம் தானே நீங்க? கல்யாணத்துக்கு வந்துக்கிறாரா யாராவது போய் வச்சுக்கிறாங்களா? எல்லாம் சோத்த குத்து போட்டு தான் வராங்க. மானங்கட்ட ஜென்மங்க. ஏய் ரொம்ப பேசுறடி. நான் பேசல, நீங்க என்ன பேச வைக்கிறீங்க? ஏன் நம்ம கல்யாணத்துக்கு வந்தாங்க எங்க வீட்டு சைடுல எனக்கு 100 போய் வந்தது, உங்களுக்கு எத்தனை வந்தது? 10 போய் தான் வந்தது. பேசுறீங்க பிச்சைக்கார பரம்பது. இப்ப கடைசி என்னதான் நீ சொல்ற? நான் கடைசியா சொல்றேன், எங்க வீட்டு ஆளுங்களுக்கு 200 ரூபாய் ஏற்ற தந்தை நான் கல்யாணத்துக்கு வரேன். இல்லைன்னு நான் வரவே இல்லைங்க. எப்படி ஆட்டிட்டு போறான் பாத்தியா? இப்படிதான் என்ன 30 வருஷமா ஆட்சி படைச்சிட்டு இருக்கான். ஏய் வாடி சீக்கிரம், டைம் ஆகுது, போய் சேரலாண்டி. ஏய் ஏண்டி எங்கடி போற? என்னால இனிமேல் உங்களோட குடும்பம் நடத்த முடியாதுங்க. நான் வரேன், எங்க அம்மா வீட்டுக்கு போறேங்க. ஏண்டி நில்லுடி. 150 எழுதிக்கலாண்டி. வாடி அடியே. ஒரு மொய் எவ்வளவு பிரச்சனை வந்து பாத்தீங்களா ஃபேமிலிக்குள்ள? டேய் மச்சான் 200 ரூபாய் மொய் வச்சிருக்கிறோம், ஃபுல் கட்டு கட்டணும். ஆமா மாமா, இன்னைக்கு நல்லா வயிறு முக்க சாப்பிட்டு கிளம்புவோம்.
ஏய் ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சுரா பிரியாணி ஸ்மெல்லு. ஆமா மாமா, பாஸ்மதி அரிசியா இருக்குமோ? எனக்கு தெரிஞ்சு சீரக சம்பா அரிசியா இருக்கும்னு நினைக்கிறேன். அட மாமா, எத்தனை வராங்க மாமா? வருது 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 வருது. வைங்க வைங்க வைங்க. அப்பா ஸ்மெல்ல எப்படி தூக்குது. சாப்பிடு மாமா. மாமா நல்லா தேடி போற. டேய் என்னடா குஸ்கா மட்டும் தான்டா இருக்குது, பீஸ் இல்லடா. ஆமா, எதுலயும் பீஸ காணோம். ஒன்றும் இல்லையா? அட ஆமா, கூப்பிடுறான் அந்த சப்ளையரை. யோ சப்ளையர். சரி சார், சொல்லுங்க சார். யோ என்ன வெறும் குஸ்கா மட்டும் வச்சிருக்கிற, பீஸே இல்ல? இல்ல சார், அது 500 பேர் தான் சொன்னாங்க. போன பந்திலே பீஸ்லாம் காலி ஆயிடுச்சு சார். யோ அடிச்சு வாயிலாம் வச்சிருவேன் நானு. 200 ரூபாய் மொய் வச்சிருக்கேன். என்ன பீஸ் இல்லன்றா? எனக்கு என்ன பண்ண ஏது பண்ணி தெரியாது. இப்ப எனக்கு பீஸ் வந்தாகணும். நீ விடாத மாமா. கேளு, எத்தனை வர சொல்லு பீஸ. சீக்கிரம் போ, எனக்கு பீஸ் வந்தாகணும். போ போ. யாரு எங்க சஞ்சய் மாத்தனே? யாரு? நாங்க தான் சார், நீங்க தானே? நல்ல வேலை நீங்க வந்தீங்க சார். ஒரே பிரச்சனையா இருக்கு சார் உங்ககிட்ட. என்ன பிரச்சனை? என்ன ஒரே பிரச்சனையா இருக்குன்றா? என்ன சோத்துக்கு வந்து உட்காந்துருக்கா நான் இங்க? ஏய் ஆமாண்டா, நீ சோத்து தானே வந்து உட்காந்துருக்க. இது உன் மொழிக்காக தான்டா இது. அதான் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் மதன் சஞ்சய் போட்டிருக்கேன். பேரு போட்டிருக்க, அதுல துட்டு போட்டிருக்க. மாமா உள்ள எதுவும் காசு வைக்கலையா? ஏய், துட்டு வைக்காம தான் பீஸ் இல்லைன்னு கத்தி நின்னீங்களா நீங்க? சார் பாத்தீங்களா சார் இவனுங்களா? ஏண்டா மொய் துட்டு கூட வைக்காம வந்து சோத்துல கை வைக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? சூடு சொன்னா ஏஞ்சி போனா. ஆமா மாமா, பசிக்குது மாமா, குஸ்காவது சாப்பிட்டு போவோம். சார் சாப்பாடுல கை வச்சுட்டேன், பசிக்குது வேற. குஸ்கா மட்டும். சரி சரி, எவ்வளவு பேர் சாப்பிட்டு போறான்? நீ 2 பேர் வேற சாப்பிட்டு போல. அப்படியே நீ அடுத்த பந்தியை பாருப்பா. சொல்லிட்டாரு வரல, அத்தை பத்தியை பாருன்ட்டு. இந்த பந்தி இருக்கிறதுக்கு எங்க பீஸ் இல்ல, அத்தை பத்தியை பாருங்க. யோ சப்ளையர், தயிர் பச்சடி கொஞ்சம் அத்தா. அந்த தயிர் பச்சடி எடுத்தா. அத்தை பந்திக்கு வெறும் தயிர் பச்சடி தான் இருக்குது. அது உனக்கு வச்சு நான் என்ன பண்றது? ஆமாமா, இது இப்படி அசிங்கமாயிடுச்சு. விடு மச்சான். ஆமா, அடுத்த கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருவோம், அதுக்கப்புறம் போய் மொய் வைப்போம். சரி. இது வெறும் கவரை வைக்க போறீங்க அதானே? சாப்பிடுங்க. சார் 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 பர்சனல் லோன் சார். சார் 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 பர்சனல் லோன் சார். சார் 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 பர்சனல் லோன் சார். சார் 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 பர்சனல் லோன் சார். சார் 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 பர்சனல் லோன் சார். சார் 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 பர்சனல் லோன் சார். பர்சனல் லோனா? ஆமாம் சார். எவ்வளோ தருவீங்க சார்? அது அப் டு 15 lakhs வரைக்கும் தருவோம் சார். 15 lakhsலாம் அவ்வளோ தேவையில்லப்பா சார். உங்களுக்கு கம்மியாகனா 5 lakhs அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் சார். அவ்வளோ தேவைப்படுது, அவ்வளோ தேவைப்படுது. ஓ, அப்போ மினிமமாக 2 lakhs வாங்கிக்கோங்க சார். அவ்வளோ தேவைப்படுதுப்பா, இன்னும் கொஞ்சம் கம்மியா. ஓ, இன்னும் கம்மியான அப்போ 1 lakh சார். 1 lakh கூட தேவைப்படாதுப்பா. சார் என்ன சார் சொல்றீங்க? அப்போ 1 lakh கூட தேவைப்படாது. எவ்வளோ சொல்றீங்க உங்களுக்கு? 2500 ரூபா. 2500 ரூபாவா? எதுக்கு சார் 2500 ரூபா? அதாவது ஒரு 3 கல்யாணம் இருக்குது. ஓகே சார். மாச கட்சியில் வந்துச்சா? ஆமா சார். மொய் எதுவும் சுத்தமா காசு இல்லை, அதான் பர்சனல் லோன் வாங்கிக்கலான்ட்டு. சார் அவ்வளோ கம்மியாலாம் பர்சனல் லோன் கிடைக்காது சார். சாரி சார். சரி, பர்சனல் லோன் இல்லைன்னா பரவாயில்ல, பர்சனலாக கொடுங்க. பர்சனல் நீங்க கொடுங்க 2500 ரூபா அடுத்த மாசம் கொடுங்க. சார் என்ன சார் விளையாடிட்டு இருக்கீங்க? நீங்க யாருன்னே தெரியாது, நான் எப்படி சார் உங்களுக்கு காசு தரேன்? என்ன தம்பி, யாருன்னே தெரியாம 15 லட்சம் லோன் தரான்றீங்க, 10 நிமிஷமா நின்று பேசினீங்க. பர்சனலா கொடுங்க 2500 ரூபா, நான் கொடுத்துருவேன். சார் அதுவும் இதுவும் ஒண்ணா சார்? என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க தம்பி? ஒண்ணு பேங்க் கொடுக்கணும், இல்ல நீங்க கொடுங்க. கம்மியான அமௌண்ட் தானே, கொடுங்க தம்பி. சார் கம்மியான அமௌண்ட்னா ஊர்ல 5 வட்டி 10 வட்டிக்கு எவனா விடுவான் சார், அங்க போய் வாங்கிக்கோங்க சார். அது போன மாசமே வாங்கிடும்பா. போன மாசமே நிறைய கல்யாணம் வந்துச்சு, வெளில வட்டிக்கு வாங்கி தான் மொய்யே எழுதுனேன். இந்த மாசம் திரும்ப போய் கேட்டா அடிப்பானுங்க, அதுதான் பர்சனல் லோனை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. சார் காசுலாம் இல்லை சார், போங்க சார். கொடுப்பா. அட சார் போங்க சார். என்கிட்ட வந்து காசு காசுன்னு கேட்டு காலங்கத்தால. ஏப்பா நீ தானப்பா கூப்பிட்டு கேட்ட பர்சனல் லோன் அப்படின்ட்டு. இப்போ பேங்க்காரங்களா மொய் எடுத்துக்கலாம் லோன் தர மாட்டீங்களா நீங்க? எவ்வளோ செலவு தெரியுமா? மொய் எதிர் செலவு கூட பரவாயில்ல, போயிட்டு வர செலவு இருக்கு பாரு. இந்த மொய் கலாச்சாரம் என்னைக்கு தான் ஒழியன்னு தெரியல.